சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகளை சேர்க்க அரசு திட்டமிட்டுள்ளது. வரும் ஜூலை 15ஆம் தேதி முதல் மக்களுடன் முதல்வர் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் விண்ணப்பங்கள் வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது வருகிற ஜூலை 15ஆம் தேதி முதல் மக்களுடன் முதல்வர் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் விண்ணப்பங்கள் வழங்கப்படும். தற்போதைக்கு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது தமிழ்நாடு அரசு வெகு சிறப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் விரைவில் பிரமாண்டமான இந்த திட்டமானது விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. இதுவரை இந்த திட்டத்தில் பயன் பெறாத தகுதியான குடும்ப தலைவிகள் உள்ளிட்டோர் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட உள்ளன. வரும் ஜூலை 15ஆம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் நடக்கும் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு தகுதியான பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலம் ரூபாய் 1000 பெற விண்ணப்பிக்கலாம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்படும் ஒரு முக்கியமான சமூக நல திட்டமாகும். குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உரிமை தொகையாக வழங்கப்படுகிறது. இதற்காகவே 2023 செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் தொடங்கப்பட்ட இத்திட்டமானது தமிழ்நாட்டில் பொறுத்தவரை சுமார் 1.16 கோடி பெண்கள் முதல் கட்டமாக பயனடைந்தன. மேல்முறையீடு மூலம் 1.48 லட்சம் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட்டுள்ளனர். குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்துக்கும் கீழ் இருக்க வேண்டும். இதனால் மாற்றுத்திறனாளிகள், ஓய்வூதியம் பெறுவோர், விதவை ஓய்வூதியம் பெறுவோர் உள்ளிட்டவர்களுக்கு தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளது. எனவே இவர்களும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக 2023 முதல் 2024ஆம் நிதியாண்டில் 8123.83 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இதனால் 2024 முதல் 2025ஆம் நிதியாண்டில் 13,722.47 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதனால் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சரியாக 9 முதல் 10 மாத காலமே உள்ள நிலையில் புதிய பயனாளிகளை சேர்க்க திமுக அரசு திட்டமிட்டுள்ளது. அந்த வகையில் 3 மாதங்களுக்குள் உரிமை தொகை வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், விடுபட்டவர்களுக்கு ஆகஸ்ட் 2025 முதல் தொகை வழங்கப்படும் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அந்த வகையில் ஜூலை 15ஆம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் மக்களுடன் முதல்வர் ஸ்டாலின் முகாம்கள் தொடங்க உள்ளது. இந்த முகாமில் மகளிர் உரிமை தொகை விண்ணப்ப படிவம் விநியோகம் தொடங்கப்பட உள்ளது. இந்நிலையில் மக்களுடன் முதல்வர் ஸ்டாலின் என்ற புதிய திட்டமானது நகர பகுதிகளில் 3768 முகாம்கள், கிராம பகுதிகளில் 6232 முகாம்கள் என்று மொத்தமாக 10,000 முகாம்கள் நடைபெற உள்ளது. இந்த நகர பகுதிகளில் 13 அரசு துறைகளில் 43 சேவைகள் திட்டங்கள் பொறுத்தவரை உங்களை தேடி வரும். இதுவே கிராம பகுதிகளில் 14 அரசு துறைகளில் 46 சேவைகளை பெறலாம் என்று சொல்லப்படுகிறது. மறக்காமல் இந்த திட்டத்தை மக்கள் அனைவரும் பயன்படுத்தி விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இந்த வாய்ப்பை தவறவிடாமல் ஜூலை 15ஆம் தேதி அன்று நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் ரெடி
தமிழ்நாடு அரசின் ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. அது என்னவென்றால், திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், லேப்டாப் திட்டம் குறித்து முக்கிய அப்டேட் கொடுத்துள்ளார். அதாவது 20 லட்சம் மாணவர்களுக்கு விரைவில் லேப்டாப் கொடுக்கப்பட உள்ளதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். அவர் கூறியதாவது: ஒட்டன்சத்திரம் அரசு விழாவில் அமைச்சர் சக்கரபாணி பேசியதாவது: பெண்களின் பாதுகாப்பதற்காகவும் பெண்கள் உயர்கல்வி கற்பதை ஊக்குவிப்பதற்காகவும் தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழிக் கல்வி படித்து உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் புதுமை பெண் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது மூலம் தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்கல்வி படிப்பது உயர்ந்துள்ளது. தமிழ்நாட்டில் இத்திட்டத்தின் வாயிலாக சுமார் 5 லட்சம் மாணவிகள் மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகை பெற்று பயனடைந்து வருகின்றன. அதேபோல் மாணவர்களுக்கும் மாதம் ரூபாய் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பெண்களின் நலனுக்காக நகர பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் மேற்கொள்ளும் விடியல் பயண திட்டம், குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் 1.15 கோடி பெண்கள் பயனடைந்து வருகின்றன. மேலும் தகுதியான நபர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதற்காக முகாம்கள் நடத்தப்பட்டு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்கள் பெற்று அவற்றை தீர்க்க 45 நாட்களில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சொல்லப்படுகிறது. குடும்ப அட்டை கோரி விண்ணப்பித்தால் தகுதியுள்ளவர்களுக்கு 15 நாட்களில் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்படுகிறது. இதுவரை 20 லட்சம் குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு 20 லட்சம் லேப்டாப் வழங்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு 2 லட்சம் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது என தெரிவித்தார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.